வணக்கம். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அமைப்பு. இதில் ஒரு காதல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் அப்படின்ற விஷயம் இருக்கும். அதுக்கான விளக்கம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகம் ஒரு மீன ராசி, விருச்சிக லக்னம். இதுக்கான கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். மீன ராசி, 3ஆம் இடத்துல கேது, ரிஷபத்தில் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்றது நீசமாயி கடகத்தில் அப்படின்றதுல இருக்குது. குரு பகவான் கன்னியில் இருக்காங்க. அடுத்து சூரியன் நீசமாயி துலாமில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சுக்கிரன், புதன், ராகு அப்படின்றது லக்னமாகி விருச்சிக லக்னமாகி லக்னத்திலேயே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மகரத்தில் உச்சமாகி இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த புதன் சுக்கிரன் அப்படின்ற விஷயம் ஒரு இணைவு அப்படின்றது வரும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். அது லக்னத்திலேயே இருக்குது அப்படின்றது காதலுக்கான ஒரு விஷயம். மேலும் ராகுவுடன் இருப்பது, அந்த ராகு பார்த்திங்கன்னா தன்னுடன் இணைகிற கிரகங்களோட ஒரு என்ன செய்யுமோ அந்த விஷயத்தை பல மடங்கு கூட்டி கொடுக்கும். பல மடங்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நமக்குள்ளே இருக்க ஒரு உணர்வுகளை கூட்டி கொடுக்கும். அப்படின்ற வகையில் புதன் சுக்கிரன் இணைவு ராகுவோட லக்னத்தில் இருப்பது ஒரு காதல் உணர்வு அதீத பயப்படக்கூடிய அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்பில் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடம் உங்களுக்கு கேது பகவான் இருந்து ஒரு பாவத்துவமாக அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே இது 11ஆம் இடம் பாருங்கள், ராசிக்கு 11ஆம் இடம் சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயமா இருக்கார். 18 டிகிரி நல்ல ஒரு அவரோட வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் அப்படின்ற விஷயம் இருக்காங்க. குருவோட பார்வையை வாங்கி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் இருக்காங்க. அதே இது பாருங்கள், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு சனி பகவான் பாபகிரகம் அப்படின்ற விஷயம் அங்கே இருக்காங்க. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ஒரு குரு பகவான் ஒரு சந்திர அதியோகம் அப்படின்ற சொல்லப்படுகிற அதியோகத்தில் குரு பகவான் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல அருமையான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்காங்க. ஆக 3ஆம் இடம் கெட்டு 11ஆம் இடம் அதீத சுபத்துவம் அதீத வலிமைப்படும் போதும் பார்த்திங்கன்னா முதல் ஒரு விஷயம் திருமணம் அப்படின்றது ஏற்பட்டு அது தடை இல்லைன்னா டிவோர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் ஆகி அது பிறகு 2வது ஒரு திருமணம் அப்படின்ற விஷயம் ஏற்படக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்பு. ஆக அதை தான் பார்த்திங்கன்னா ஒரு லவ் அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட்டு ஏற்படும். அது திருமணத்தில் முடிந்து அப்புறம் கூட ஒரு பிரச்சனை ஆகி டிவோர்ஸ் ஆகி அது பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு லவ் காதல் அப்படின்ற விஷயம் ஏற்படக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றதான் பார்க்கலாம். மேலும் இந்த ஜாதக அமைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மீன ராசியாகி 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, சந்திர அதியோகத்தில் இருக்கிறது, கேந்திர பாவத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இதில் இருக்குது. கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது திருமண வாழ்க்கை அப்படின்றதில் உங்களுக்கு ஒரு முரண்பாடான பிரச்சனைகள் அப்படின்றது, அதாவது ஒரு அந்த அதீத லவ் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்றதுனால லைஃப்பில் ஒரு பிடிமானமே இல்லாமல் அப்படின்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஆனால் அவங்களுக்கு விருப்பம் அப்படின்றது அடுத்தவங்கள அப்படியே லவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் குறிக்குது. இதுக்கு தசாபுத்தி என்ன போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நீசமான ஒரு செவ்வாயோட தசையில் புதன் புத்தி அப்படின்ற விஷயம் போகுது. புதன் பாருங்கள் இங்கே ராகுவோடு இணைந்து சுக்கிரனோடு இணைந்து லக்னத்தோடு இணைந்து இருக்குது. அந்த புதன் புத்தி அப்படின்ற விஷயங்கள் வந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் ஈர்ப்பு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். அதுதான் பார்த்திங்கன்னா இப்போது ஜாதகி அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவங்களுக்கான ஒரு விஷயங்களை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதீத ஒரு காதல் இன்ட்ரெஸ்ட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் காதல் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது பிறகு திருமண அமைப்பில் முதல் திருமணம் அப்படின்றதுல கொஞ்சம் பிரச்சனை ஆகி 2வது திருமணம் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற விஷயங்கள சொன்னேன். அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்புகள் எனக்கு நிறைய வருது. அது வரும்போது அடுத்தவங்களும் இதை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜாதக அமைப்பு போட்டிருக்கேன். இதுபோல் பல பேர்த்துக்கு ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு லவ் பிரேக்கப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கான ஒரு ஜாதக அமைப்புக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒரு ஜாதக அமைப்புக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.